ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார்? நுணுக்கமான அறிவை பெற்ற இவர்கள் பிறருக்கு வழிகாட்டுவதிலே வல்லவர்கள். எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்து என்னென்னலாம் நடக்கும் என்பதை எதிர்பார்த்து வேலை செய்து வெற்றி பெறுபவர்கள். ஜோதிட அறிவு அதிகம் உள்ளவர்கள். அதனால் பாதிப்புகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கு தக்கவாறு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர். இந்த மார்ச் மாதத்தில் நிகழக்கூடிய 2 பெயர்ச்சிகள், ஒன்று சுக்கிரன், இன்னொன்று சூரியன். இதனுடைய பலாபலனை நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே இப்பொழுது அவர்களுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்கள் திறம்பட செய்யும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதிலே தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாய் செய்வார்கள். தேவையான பண உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு, அதற்கு ஏற்ற பலனும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம், உறவினர்கள், நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளிலே சாதகமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனதிலே தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாய் பேசுவது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர்கள் யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் அகலும். மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்து முன்னேற்ற முயற்சிப்பது நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் இருக்கும்.
புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசித்து செய்து கொள்ளவும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? புதன் கிழமையிலே நவகிரகத்தில் புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டா. கல்வியிலே வெற்றி கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 21, 22, அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 14, 15, 16 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.